எங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கார்ல போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு மட்டும் கார் ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகிரும். அதனால போயிட்டு ஓரத்துல ஒருத்தங்க ட்ரைசைக்கிள் வச்சு நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள போயிட்டு இடிச்சிருவா. பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த பொண்ணு போயிட்டு அந்த பாட்டியை தூக்கி விடுவாங்க. அப்ப கூட அந்த பாட்டி இவங்களை எதுவும் திட்டாம உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்ட்டு ரொம்ப பாசமா தான் எந்திரிச்சு வந்து கேட்பாங்க. இப்ப பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த பொண்ணு இடிச்ச பொண்ணு கிட்ட போயிட்டு நீ தானே அவங்கள இடிச்ச, அதனால அவங்க கிட்ட போயிட்டு சாரி கேட்டா அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு எவ்வளவு காசு தேவைப்படுமோ அதையும் கொடுத்துருன்னு சொல்வா. நம்ம இடிச்சதே தெரியாத மாதிரி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு தான் சொல்வா. ஆனா என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அந்த பாட்டியை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அப்படியே விட்டுட்டு போகவும் முடியல. இப்ப அங்க போயிட்டு இருந்த எல்லாருமே வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டி நீ தான் அடிச்ச, நீ தான் அவங்கள பாத்துக்கணும்னு சொல்றப்போ என் கார் இடிக்கிற மாதிரி தான் வந்துச்சு, நான் இடிக்கவே இல்லை, அவங்க நடிக்கிறாங்கன்ட்டு அப்படியே டாபிக்கே மாத்திடுவா. எத்தனையோ பேர் இந்த மாதிரி இடிச்சு தப்பிச்சுட்டு தான் இருந்திருப்பா. இப்ப இவளோட ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கோவமா வரும். அதனால இப்ப இடிக்க போறான்ட்டு தெரிஞ்ச உடனே கேமரா ஆன் பண்ணி வச்சிருவா. இதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும்ன்றதுக்காக அந்த வீடியோவை எல்லார் முன்னாடியும் போட்டு காமிச்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்லை. அவங்கள இந்த பொண்ணு தான் பாத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு பத்திரமா வீட்டுல விட்டு வருவா.